எபிசோட் 239. அதுல்யா, அசோகன் மற்றும் மணிகண்டன் மூவரும் மதுரா அகாடமி நூலகத்திற்கு போகும்போது அங்கு நின்று கொண்டிருந்த தருண் மூவரையும் பார்த்துவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து சென்றான். அதை பார்த்த அசோகனுக்கும் அதுல்யாவுக்கும் குழப்பமாக இருந்தது. அப்போது அதுல்யா திரும்பி மணிகண்டனை பார்த்தாள். அவன் எதையோ தன்னிடமிருந்து மறைக்கிறான் என்று புரிந்து கொண்ட அதுல்யா, இந்த தருண் இப்ப வேக வேகமா இங்கிருந்து போனதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லு மணிகண்டன், நம்ம நூலகத்துக்குள்ள போலாம். நீ எங்க கிட்ட எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன்னு நாங்க உன்னை முழுசா நம்புறோம். அந்த நம்பிக்கையில தான் இந்த கேள்வியை கேட்கிறேன், சொல்லு என்று கேட்டாள். அதை கேட்ட அசோகன் மணிகண்டனின் பதிலை கேட்க ஆர்வமாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது மணிகண்டன், ஆமா இருக்கு, அவன் இப்ப இந்த இடத்தை விட்டு போனதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு என்று கூறினான். அதை கேட்ட இருவரும் வந்து மணிகண்டனை பார்த்து நின்றார்கள். அப்போது அன்று நடந்த விஷயத்தை மணிகண்டன் இருவருக்கும் சொல்ல ஆரம்பித்தான். நான் உங்களுக்கு டெய்லியும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிற தருண் பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கான். அது எனக்கு தெரியாது. இந்த 3 நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு சாயங்காலம் போகும்போது என்று கூறுவதற்கு ஆரம்பித்தான் மணிகண்டன். அன்று மணிகண்டன் இருவருக்கும் பயிற்சி கொடுத்து விட்டு அவனது அறைக்கு செல்லும் போது தருண் மணிகண்டனை பார்த்து, என்ன மணி, பயிற்சி எல்லாம் பயங்கரமா இருக்கு, அவங்க 2 பேரையும் எனக்கு எதிராக ஆயுதமா மாத்திட்டு இருக்க போல என்று கிண்டலாக கேட்டான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயிற்சி கொடுத்துட்டு என் ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன தேவையில்லாம தொல்லை பண்ணி வாங்கி கட்டிக்காம போய் உன் வேலையை பாரு, அதுதான் உனக்கு நல்லது என்று கூறினான் மணிகண்டன். அடேங்கப்பா, அந்த 2 ஒன்னத்துக்கும் ஆகாத ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டே நீ இவ்வளவு பேசுறேன்னா, என்ன மாதிரி தயாளனும் மகேந்திரனும் கூட வச்சிருந்தா நீ ரொம்ப வாய் பேசுவ போல இருக்கே என்று நக்கலாக கூறினான் தருண். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, இப்போ எனக்கு வழிவிடு, நான் என் ரூமுக்கு போகணும் என்று கூறினான் மணிகண்டன். அதை கேட்டு சத்தமிட்டு சிரித்தான் தருண். என்னடா, என்னை பார்த்தா பயமா இருக்கா? முன்னெல்லாம் அந்த ஆதனை மாதிரி அடிச்சு கொல்ல மாட்டேன், ஏன்னா நீயும் ஒரு காலத்துல என் நண்பனா இருந்தவன். எனக்கு அந்த ஆதனை தான் பிடிக்காது. அவன் கதையை முடிச்சதுனாலதான் எனக்கு சந்தோஷமே. ஒருவேளை நீ அவனுக்கு பதிலாக தான் அந்த 2 பேர் கூடயும் சேர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கியோ என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட மணிகண்டனுக்கு கோபம் வந்து விட்டது. ஏண்டா டேய், ஒரு மாவீரனை முதுகுல அடிச்சு கொன்னுட்டு நீ எல்லாம் எவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்க. உன் கொட்டத்தையும் அடக்க ஒருத்தன் வருவான்டா, அப்பதான் உனக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு என்று கூறினான். அப்பவும் வேற ஒருத்தன் தான் வந்து என் கொட்டை தடக்குவானா? ஏன், உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? வாயேன், நீயும் நானும் சும்மா செல்லமா மோதி பார்ப்போம். நான் உன்னை அடிச்சு காயப்படுத்த மாட்டேன், உன்னால முடிஞ்சா என்ன அடிச்சுக்கோ என்று கூறினான் தருண். அதை கேட்ட அதுல்யா, அதுக்கப்புறம் என்னாச்சு சார்? அவனை அடிச்சிருப்பீங்க, அவன் அடி வாங்கிட்டு ஓடி இருப்பான், அதானே நடந்துச்சு என்று கேட்டாள். ஆமா அதுல்யா, அவன் என்னோட ஒரு அட்டாக்க கூட தாங்க முடியல. அசோகன் அவன் அடிச்சதுல நானும் அவன் மேல கடுப்புல தான் இருந்தேன். அவன் என்னையும் தப்பா பேசிட்டு ஆதனையும் தப்பா பேசினான். அது எனக்கு கோபத்தை அதிகப்படுத்திருச்சு. அவன் உள்ளுறுப்புகளை மட்டும் காயப்படுத்திட்டு அவனை துரத்தி விட்டுட்டேன் என்று கூறினான் மணிகண்டன். இந்த விஷயத்த நீ ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை மணி என்று கேட்டான் அசோகன். பரவாயில்ல விடுங்க, வாங்க நம்ம போய் புக் எடுத்து படிக்கலாம், உங்க சக்தி ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்கலாம் வாங்க என்று கூறிவிட்டு வேக வேகமாக நூலகத்திற்குள் சென்றான். அப்போது அசோகன் அதுல்யாவை பார்த்து, இவன் நமக்காக என்னென்ன பண்ணிருக்கான் பாரு அதுல்யா, சரி வா உள்ள போலாம் என்று கூறினான். அதுல்யா அசோகனை பார்த்து, இல்ல அசோகா, அங்க நடந்தது இது இல்ல, இவன் நம்மளை சமாளிக்கிறதுக்காக இத சொல்லிட்டு போறான். அங்க என்ன நடந்திருக்குன்னா, நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு மணிகண்டன் அந்த வழியா அவன் ரூமுக்கு போயிருப்பான். அப்போ இந்த தருணை பார்த்திருப்பான். அப்போ அவனுக்கு ஒன்னு அடிச்சதுக்கும் ஆதனை கொன்னதுக்கும் கோபம் வந்திருக்கும். அத மனசுல வச்சு அவனை வெளிக்காயம் எதுவும் இல்லாம உள்காயமா ஆகுற மாதிரி பிடிச்சு வாங்குன்னு வாங்கி விட்டுருப்பான் என்று கூறினான். இது எப்படி உனக்கு தெரியும்? ஆனா மணி சொன்னதும் பொய் மாதிரி தெரியலையே என்று கேட்டான் அசோகன். எனக்கு மணிகண்டனை பத்தி தெரியும், அவன் நம்ம மேல எவ்வளவு பாசமா அன்பா இருக்கான்னு. சரி, இது அவன் வாயாலே சீக்கிரம் சொல்ல வைக்கிறேன் என்று அதுல்யா கூறிவிட்டு நூலகத்திற்குள் சென்றாள். மறுபக்கம் ஆதன் பயந்து நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த வயதானவர் ஆதனை பார்த்து, உன் உடலும் ஆற்றல் சக்தியும் நல்லாதான் இருக்கு, ஆனா நீ ரொம்ப மெதுவா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ்வளவு மெதுவா நீ தியானம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா என்னால அது வரைக்கும்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. இந்த மாத்திரைய வாயில போட்டு தியானம் பண்ணு, நான் 3 நாள் கழிச்சு வந்து உன்னை பாக்குறேன் என்று மெல்லமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அப்போது அவரை பார்த்த ஆதன், என்ன இந்த கிழமை நம்மள வேகமா தியானம் பண்ண சொல்றான், ஆனா இவன் இவ்வளவு மெதுவா பேசிட்டு இருக்கான் என்று நினைத்து தனக்குள் சிரித்தான். அதன் பிறகு அந்த வயதானவரின் பூனை மெல்லமாக ஆதனுக்கு அருகில் வந்து அவனை பார்த்து வித்தியாசமாக கத்திவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆளிய நம்ம தியானத்தை வேகப்படுத்த சொல்றான், அதுவும் இல்லாம நான் தியானம் பண்ணி எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வர்றதுக்கு அவன் காத்திருக்க முடியாதுன்னு சொல்றான்.
இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்குமா என்று நினைத்தான் ஆதன். ஆதன் முன்பிருந்தே இது போல சில சம்பந்தமில்லாத விஷயங்களை அந்த வயதானவரிடம் பார்த்தான். அந்த வயதானவர் ஆதனை ஒரு விதமாக பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஆதனை ஒரு புதையல் போலதான் பார்த்து கொண்டிருந்தார். இப்போது இவர் தன் மீது மேலும் அக்கறையாக இருப்பதுதான் ஆதனுக்கு மேலும் மேலும் சந்தேகத்தை உண்டு பண்ணியது. ஆதன் அந்த வயதானவர் கொடுத்த மாத்திரையை சாப்பிடலாமா வேண்டாமா என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வயதானவர் திடீரென்று காற்று போல் ஆதனுக்கு முன்னால் வந்து நின்று, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா? நான் இன்னும் 3 நாள்ல வருவேன், சரியா என்று கூறினார். அதை கேட்டதும் ஆதனுக்கு பயத்தில் கையெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அந்த பக்கம் சென்ற அந்த வயதானவர் கண்ணுமைக்கும் நேரத்தில் ஆதனுக்கு முன்பு வந்ததுதான் அவனது பயத்திற்கான காரணமாகும். இந்த முறை அந்த வயதானவர் ஆதனை பார்த்து வஞ்சகமாக சிரித்தபடியே அங்கிருந்து நடந்து சென்றார். ஆதன் அந்த மாத்திரையை உடனே வாயில் போட்டுக் கொள்ளவில்லை. அந்த வயதானவர் அங்கிருந்து சென்ற பிறகு ஆதன் அந்த மாத்திரையை பாக்கெட்டில் போட்டுவிட்டு அங்கிருந்த சின்ன பீஸ்டுகளுக்கு அருகில் சென்று அமர்ந்தான். அப்போது அந்த பீஸ்டுகளும் திரும்பி ஆதனை பார்த்தது. டேய் குட்டி தம்பி, எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு, உனக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் கேட்கிறேன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் அங்கிருந்த சின்ன பீஸ்டுகள் ஆதனை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அப்போது ஆதன் மீண்டும் அந்த பீஸ்டுகளை பார்த்து, நான் கேட்கிற சிம்பிளான கேள்விகளுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். ஏன்னா நீங்க எல்லாரும் எவ்வளவு சக்தி வாய்ந்த பீஸ்டுகள்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது என்னோட கேள்விக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்ல முடியும். அதனாலதான் கேட்கிறேன். ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன் என்று கூறினான். அப்போது ஆதன் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த பீஸ்ட் மீண்டும் அதற்கு அருகில் இருக்கும் பீஸ்டை பார்த்துவிட்டு ஆதனை பார்த்து சரி என்று தலையசைத்தது. அதை பார்த்த ஆதன் அந்த பீஸ்டுகளை பார்த்து, என்னோட கேள்விக்கு பதில் சொல்றேன், நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு ஆதன் அந்த பீஸ்டுகளுக்கு அருகில் சென்று, என் முதல் கேள்வி, நம்ம இந்த பாதாளத்துல இருக்கோம் இல்லையா, இங்கிருந்து மேல இருக்க பூமிக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? அப்புறம் இப்ப வந்துட்டு போறாரு ஒரு வயசானவர், அவர் யாரு? அவரை பார்த்தா நீங்க எல்லாம் ஏன் பயப்படுறீங்க? அதுவும் இல்லாம அவர் அப்படி என்ன சக்தி வச்சிருக்காரு? எந்த பீஸ்ட் இனம்னே அவரை கண்டுபிடிக்க முடியலையே என்று அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டான். ஏனென்றால் அந்த வயதானவர் எப்போது வேண்டுமென்றாலும் மீண்டும் அந்த இடத்திற்கு வருவார். அதனால் இப்போது முக்கியமான கேள்வி அனைத்தையும் கேட்டுவிட்டால் அதற்கான பதில் அந்த பீஸ்டுகள் எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கும் என்றுதான் கேட்டான் ஆதன். அது மட்டுமின்றி ஆதனுக்கு நன்றாக தெரியும் அந்த பீஸ்டுகளின் ஞாபக சக்தி ஒரு மாஸ்டர் லெவல் சக்தியில் இருக்கும் மனிதனை விட அதிகமாக இருக்கும் என்று. அதனாலும் தான் ஆதன் அனைத்து கேள்விகளையும் இடைவிடாது கேட்டான். இந்த கேள்விகள் தான் ஆதனின் மனதில் பல நாட்களாக ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கான பதில் யார் கொடுப்பார்கள் என்று ஆதன் காத்து கொண்டிருந்தான். இப்போது அந்த வயதானவரின் நடவடிக்கை புதிதாக இருப்பதால் ஆதனுக்கு அவன் மீது இருக்கும் நம்பிக்கை குறைந்து கொண்டே இருந்தது. ஆதனுக்கு இப்போது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது எல்லாம் ஒரே விஷயம்தான். அது அங்கிருந்து எப்படி தப்பித்து செல்வது என்பது மட்டும்தான். ஆதனின் இந்த கேள்விகளை கேட்டு அந்த பீஸ்டுகள் உறைந்து போய் ஆதனை பார்த்த அடுத்த நொடி அதன் நெற்றியிலிருந்து ஒரு லைட் ரேஸ் வந்து ஆதனின் நெற்றியில் பட்டது. அதுதான் பீஸ்டுகள் மற்றவர்களுடன் பேசுவதற்கான வழிமுறையாகும். இது மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் மனிதர்கள் எப்படி தங்களது வார்த்தைகளை மற்றவர்களுக்கு தெரியாமல் டிவைன் சென்ஸ் மூலமாக ஒருவருக்கு மட்டும் பகிர்ந்து கொள்கிறார்களோ அதுபோலதான் பீஸ்டுகள் அவர்களது நெற்றியிலிருந்து வரும் லைட் ரேஸ் மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொள்வார்கள். அங்கிருக்கும் பெரும்பாலான பீஸ்டுகள் மனிதர்களுடன் பேசுவதற்கு இந்த முறையைத்தான் பயன்படுத்துவார்கள். ஆதன் கண்களை மூடி அமர்ந்தால் அந்த பீஸ்டுகள் சொல்வது அவனால் பார்த்து படிக்க முடியும். அப்போது அந்த பீஸ்டுகள் ஆதனின் முதல் கேள்விக்கு பதில் சொல்லியது. அதாவது இந்த பாதாளம் மதுரா அகாடமி மலைகளில் ஒரு ஓரமான இடத்தில் இருப்பதாக தகவல் சொல்லியது. அதை கேட்டதும் தான் ஆதனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த வயதானவர் தான் இங்கிருக்கும் அனைத்து பீஸ்டுகளையும் ஒற்றையாளாக காட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று இரண்டாவது பதில் கொடுத்தது. அவர் யார் எதற்கு முயற்சித்தாலும் அவர்களுக்கு மரணம் இல்லாத கொடூரமான தண்டனையை தான் அந்த வயதானவர் கொடுப்பார் என்றும் கூறியது. அந்த வயதானவர் மனிதரே அல்ல, அவர் ஒரு வெள்ளை நிறமான நரியாகும். அதனால்தான் அவரது சக்தி எங்களை விட மிகவும் வலிமையானதாக அமைந்திருக்கிறது என்று தகவலை பரிமாறியது பீஸ்ட். அதையெல்லாம் கேட்ட ஆதனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஆதனுக்கு நன்றாக தெரியும் அவன் பார்த்த மாஸ்டர் லெவலில் இருக்கும் நபர்கள் கூட இந்த சின்ன சின்ன பீஸ்டுகளிடம் பார்த்து பயப்படுவார்கள். இது அவ்வளவு பலமான ஒரு மிருகம் என்று அவர்கள் சொல்லித்தான் ஆதன் கேள்விப்பட்டிருக்கிறான். அது மட்டுமின்றி அந்த அரசபுரத்த மாஸ்டரின் 4 சிஷ்யர்கள் கூட இந்த பீஸ்டுகளின் அளவுக்கு சக்தி இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கும்போது பீஸ்டுகள் இந்த வயதானவரை பார்த்து பயந்து கொண்டிருப்பதுதான், அவன் பீஸ்டுகளை அழைத்துச் சென்று அடிப்பதும் சித்திரவதை செய்வதும் தான் அவனால் நம்பவே முடியவில்லை. நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சது. ஆனா இந்த நரி எப்படி மனுஷ உருவத்துல வருது? அதுவும் இல்லாம அது ஏன் மனுஷ ரூபத்துல இருக்கு, நரி ரூபத்துல இல்லாம? அது எந்த லெவலுக்கு வந்தா மனுஷ ரூபம் வரும்? இது பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் ஆதன். அதை கேட்டதும் அந்த பீஸ்டுகள் மீண்டும் ஒன்றை ஒன்று பார்த்தது.
அப்போது மற்றொரு பீஸ்ட் தனது லைட் ரேஸ் மூலமாக ஆதனுக்கு பதில் சொல்ல தயாரானது. அதை பத்தி எனக்கு தெரியும். இந்த நரி டிமானிக்ல 7வது மாஸ்டர் லெவலுக்கு வரும்போதுதான் இந்த மனுஷ ரூபத்தை கொண்டு வருது. ஆனா இந்த லெவலுக்கு அது வர்றதுக்கு பண்ற அட்டூழியத்தை கேட்டா அது இன்னும் கொடூரமா இருக்கும் என்று தனது தகவலை ஆதனுக்கு பரிமாறியது. அதை பரிமாறிவிட்டு அந்த பீஸ்ட் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தது. அப்போது அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் தலைகுனிந்து சோகமாக இருந்தது. அதை பார்த்த ஆதனுக்கு அந்த விஷயத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அவன் அந்த பீஸ்டுகளை பார்த்து, நீங்க எல்லாரும் ஏன் சோகமா இருக்கீங்க? அந்த அளவுக்கு அது என்ன அவ்வளவு கொடூரமான விஷயமா என்ன? அது என்ன விஷயம்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல என்று கேட்டான் ஆதன். அதை கேட்டு அங்கிருந்த பீஸ்டுகள் ஒன்றுக்கொன்று முகத்தை பார்த்து கொண்டது. அப்போது அந்த இடத்திற்கு அந்த வயதானவரின் பூனை வந்ததால் சிறிது நேரம் அந்த பீஸ்டுகள் ஏதும் பேசாமல் அப்படியே தலைகுனிந்து நின்றது. ஆதன் அந்த பூனையை பார்த்தான். அது ஒரு மகாராஜாவை போல அந்த வழியாக நடந்து வந்தது. 2 பக்கமும் பீஸ்டுகள் வந்து தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தது. அந்த பூனை வந்து ஆதனை பார்த்துவிட்டு மீண்டும் வந்த வேகத்திலேயே திரும்பி சென்றது. அதன் பிறகு ஆதன் மீண்டும் திரும்பி அந்த பீஸ்டுகளை பார்த்து பேசுவதற்கு வந்தான். அப்போது அந்த பீஸ்டுகள் ஆதனை பார்த்து கை காட்டிவிட்டு மீண்டும் தலை குனிந்து நின்றது. அதை பார்த்த ஆதன், இப்ப எதுக்கு மறுபடியும் இந்த பீஸ்டுகள் எல்லாம் தலை குனிஞ்சு நிக்குது என்று நினைத்துவிட்டு அங்கு அமர்ந்திருந்தவாறே தனது தலையை உயர்த்தி பார்த்தான். அங்கு அந்த வயதான கிழவன் நடந்து வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த ஆதன், இவன் மறுபடியும் வந்துட்டானா என்று நினைத்து முகத்தை சுளித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆதன் இருக்கும் வழியில் அந்த வயதானவர் வரும்போது அங்கிருக்கும் பீஸ்டுகள் எல்லாம் அப்படியே முட்டி போட்டு அமர்ந்தது. அந்த வயதானவர் ஆதனுக்கு முன்பு வந்துவிட்டு, நீ உன் தியானத்தை இன்னும் ஆரம்பிக்கலையா என்று கேட்டார். அதை கேட்டதும் ஆதனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவனது இடத்திலிருந்து எழுந்து வணங்கிவிட்டு நின்றான். ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? சின்ன பீஸ்டுகள் ஆதனிடம் சொல்லப்போவது என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 240. அப்போது ஆதன் அந்த வயதானவரை பார்த்து, எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால என்னால தியானத்துல கவனம் செலுத்த முடியல என்று கூறி சமாளித்தான். அதை கேட்ட வயதானவர் தனது கையை ஆதனின் நெஞ்சில் வைத்தார். அப்போது அவரது கையில் இருந்து ஒரு சக்தி வந்து ஆதனின் உடம்பில் பட்டது. அப்போது ஆதன் உடம்பில் தலை முதல் கால் வரையும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அதன் பிறகு அந்த வயதானவர் அவரது கையை எடுத்துக்கொண்டார். அந்த வயதானவர் ஆதனை பார்த்து, உனக்கு வயிறு வலி எல்லாம் இல்ல, மனசுதான் குழப்பமா இருக்கு, அதனாலதான் உன்னால தியானத்துல கவனத்தை செலுத்த முடியல. சீக்கிரம் மனசை தெளிவுபடுத்திட்டு தியானத்தை ஆரம்பி, சரியா என்று கூறிவிட்டு அங்கிருந்த பீஸ்டுகள் அனைத்தையும் பார்த்துவிட்டு அங்கிருந்து நடந்து அவரது அறைக்கு சென்றார். அதன் பிறகுதான் அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் தரையிலிருந்து எழுந்து நின்றது. அதன் பிறகு அது எப்போதும் போல் ஆதனுக்கு அருகில் வந்து நின்று கொண்டது. அந்த பீஸ்டுகளுக்கு வயதானவர் பற்றி நன்றாக தெரியும். அவர் எப்போது வருவார், அப்போது நாம் எங்கு நிற்க வேண்டும் என்று. அதனால்தான் அவர் வரும் நேரத்தில் டக்கென்று அந்த இடத்திற்கு சென்று நின்று கொள்ளும். அப்படிதான் இப்போதும் செய்தது. ஆதன் மீண்டும் திரும்பி அந்த பீஸ்டுகளை பார்த்தான். அப்போது அந்த 2 பீஸ்டுகளும் தலையை குனிந்தவாறே தான் இருந்தது. அப்போது அதற்கு பக்கத்தில் இருந்த 3வது பீஸ்டின் நெற்றியிலிருந்து ஒரு லைட் ரேஸ் வந்து ஆதனின் நெற்றியில் பட்டது. அந்த வெள்ள நரியை அந்த 6வது லெவல்ல இருந்து 7வது லெவலுக்கு வர்றதுக்காக எங்களை மாதிரி 4 சின்ன பீஸ்டோட ரத்தத்தை ஒரு சொட்டு விடாம குடிச்சிடுவான், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வலிமையுள்ள மாவீரனை கொன்றுவான் என்று தகவலை பரிமாறியது பீஸ்ட். அதை கேட்ட ஆதன் பேரதிர்ச்சி அடைந்தான். ஆதனுக்கு அதை சற்றும் நம்பவே முடியவில்லை. அவனுக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் கூட வரவில்லை. அவன் திகைத்து போய் அந்த பீஸ்டை பார்த்து கொண்டே இருந்தான். என்னது, 4 பீஸ்டோட ரத்தம், அதுக்கப்புறம் நல்ல வலிமையான மாவீரனை இந்த கிழமை கொன்றுவானா? இந்த மாதிரி கொடூரத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று தனக்குள் நினைத்து வாயடைத்து போனான் ஆதன். அப்போது ஆதன் வேகமாக திரும்பி அந்த தகவலை பரிமாறிய பீஸ்டை பார்த்து, நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? அந்த கிழமை இல்ல அந்த வெள்ள நரி 4 பீஸ்டோட ரத்தத்தை குடிச்சிட்டு ஒரு நல்ல வலிமையான வீரனோட உடம்புக்குள்ள போயிருமா? அப்படின்னா இந்த நரி ஏன் இந்த வயசான ஆளோட உடம்புல இருக்கு என்று பதட்டத்துடன் கேட்டான். அப்போது அங்கிருந்த பீஸ்ட், இந்த உடம்பு சாதாரண வீரனோட உடம்பு இல்ல, இது ஒரு மாஸ்டரோட உடம்பு. அவர் உருமாறி வந்து இவனை கொல்ல வந்தாரு. அவர் இங்க வந்து 15 நாளா அவர் மனுஷன்னு இந்த நரிக்கு தெரியல. அப்புறம் அவரை எப்படி மனுஷன்னு கண்டுபிடிச்சிச்சுன்னு தெரியல. அப்பதான் எங்க ஆளுங்க 4 பேரை எங்க கண்ணு முன்னாடியே கொன்னு அதோட ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த மாஸ்டர் அடிச்சு கொன்னுட்டு அவரோட உடம்புக்குள்ளேயே போயிருச்சு. இப்போ அந்த உடம்பு வச்சுக்கிட்டு அதனால வேகமா எந்த ஒரு விஷயமும் பேசவும் முடியல, பண்ணவும் முடியல. அதனாலதான் ஒரு வாலிபனை கொண்டு வர சொல்லி எல்லா பெரிய பீஸ்டுகளுக்கும் ஒரு உத்தரவு போட்டுச்சு என்று தகவலை பரிமாறியது பீஸ்ட். அப்படின்னா இந்த நரி என் உடம்புக்குள்ள வர்றதுக்கு தான் என்னை புடிச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்ல வர்றீங்களா என்று பயந்து கொண்டே கேட்டான் ஆதன். அந்த சின்ன பீஸ்டுகள் அனைத்தும் ஆமென்று தலையசைத்தது. அதை கேட்டதும் ஆதனுக்கு தலையெல்லாம் சுற்றுவதற்கு ஆரம்பித்தது.
ஏனென்றால் இதுபோல ஒரு கொடூரத்தை ஆதன் இதற்கு முன்பு பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் கூட இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஆதன் திரும்பி அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளையும் பார்த்தான். அந்த சின்ன பீஸ்டுகள் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு டீமானிக் நரியிடம் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக அதுகளுக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வரும் என்று சொல்ல முடியாது என்பதுதான் உண்மையாகும். ஆதன் அந்த பீஸ்டுகளை பாவமாக பார்த்தான். ஆனால் அந்த பீஸ்டுகளும் ஆதனை பாவமாக பார்த்து கொண்டிருந்தது. ஏனென்றால் ஆதன் இந்த சின்னஞ்சிறு வயதில் இந்த நரியின் தந்திரத்தில் மாட்டிக்கொண்டானே என்று பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தது. அப்போது ஆதன் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் பாய்ந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த ஒரு கரடி பீஸ்ட் அதன் லைட் ரேஸ் மூலமாக ஆதனை பார்த்து, இதுக்கே நீ இப்படி பயந்தா எப்படி? இந்த நரியோட முழு திட்டம் இந்த சின்ன பீஸ்டுகளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். அதை உன்கிட்ட சொல்றேன், சாகிறதுக்கு முன்னாடி நீ நல்லா கேட்டுக்கோ என்று தகவலை பரிமாறியது. அதை கேட்ட ஆதனுக்கு பதட்டம் மேலும் அதிகமானது. அவன் அந்த 6 அடி உயரம் இருக்கும் கரடியை பார்த்து அப்படியே இடிந்து போய் அமர்ந்தான். அந்த கரடி ஆதனை பார்த்து, எந்த வாட்டியும் இல்லாம இந்த வாட்டி இந்த வெள்ளை நரி புது திட்டம் போட்டிருக்கு. அது என்னன்னா, உன்னோட சேர்த்து 10 சின்ன பீஸ்டுகளை கொல்ல போகுது. அதை கொன்னுட்டு இது இந்த டீமானிக் உலகத்தையே அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போகுது. அது மட்டும் இல்லாம அது உன் உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்ன மாதிரி உருமாறி உன் உலகத்துக்கு போய் வாழவும் போகுது. அதாவது உங்க உலகத்துல மனுஷனாவும் இந்த உலகத்துல எந்த ஒரு டீமானிக் பீஸ்டுகளும் அழிக்க முடியாத ராஜாதி ராஜாவும் வாழப்போகுது என்று தகவலை பரிமாறினான். அதை கேட்டு ஆதன் மட்டுமின்றி அங்கிருந்த ஆயிரக்கணக்கான பீஸ்டுகளும் பேரதிர்ச்சி அடைந்தது. அவர்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பயந்து கொண்டிருந்தார்கள். கரடியின் தகவலை கேட்ட ஆதனின் உடம்பு பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. தனது உடம்பில் அந்த வெள்ளை நரி வந்தால் தங்களது உலகத்தில் எத்தனை அப்பாவிகள் கொல்லப்படுவார்கள். அது மட்டுமின்றி அங்கு டீமானிக் சாம்ராஜ்யமே உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடந்தால் உலகம் நரகமாக மாறிவிடும் என்று எண்ணினான் ஆதன். ஆதனின் நண்பர்கள், அவனுக்கு பழக்கப்பட்டவர்கள் அந்த வெள்ளை நரியை ஆதன் என்று நினைத்து அருகில் வரும்போது, இந்த ஆதன் உருவத்தில் இருக்கும் நரி அவர்களை வேட்டையாடி சாப்பிட்டு விட்டால் என்ன செய்வது? அந்த நிலைமையை நினைத்து பார்க்க கூட ஆதனால் முடியவில்லை. ஆதன் திரும்பி அந்த கரடி பீஸ்டை பார்த்து, அப்போ இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணி எல்லாம் தூக்கிட்டு வரல இல்லையா? தற்செயலாம் நடந்துச்சு, ஆனா நான் மாட்டிக்கிட்டேன் இல்லையா என்று கேட்டான். அதை கேட்டதும் அங்கிருந்த கரடி ஆதனை பார்த்து, ஆமா, இது எல்லாமே அந்த நரியோட வேலைதான். அதுதான் எங்களுக்கு ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்துச்சு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு அது என்ன சொன்னாலும் செய்யற மாதிரி எங்க மைண்டு மாறிடுச்சு. இதனால அங்க பல மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னு நீ சொல்லுவ, ஆனா நாங்களும் எத்தனை பீஸ்ட இருந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த நரி மட்டும் இங்க வராம இருந்திருந்தா, எங்க எண்ணங்களை மாத்தாம இருந்திருந்தா, நாங்க உங்க உலகத்துக்கு வந்து உங்களை தொந்தரவு பண்ணிருக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு உங்க இடத்த விட பல மடங்கு எங்க இடத்துலதான் சந்தோஷமா இருக்கும் என்று தகவலை பரிமாறியது. புரியுது என்று கூறினான் ஆதன். அந்த மிருகங்கள் எல்லாம் நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கிறது. அது மட்டுமின்றி இவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் மேலும் சிறப்பாகும். அதைவிட முக்கியமான விஷயம், இந்த மிருகங்கள் மனிதர்களைப் போல் முதுகில் குத்துவதும் நேரத்திற்கு நேரம் மாறுவதும் இல்லை என்று பழகிய சில நாட்களிலேயே தெரிந்து கொண்டான் ஆதன். அது மட்டுமின்றி இந்த மிருகங்கள் தன்னிடம் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் இந்த ஆயிரக்கணக்கான பீஸ்டுகள் 10 பீஸ்டுகள் தான் இறந்து போக போகிறது. ஆனால் மனித உடல் ஆதன் மட்டும்தான். அதனால் அந்த பீஸ்டுகள் பொய்யும் சொல்ல வேண்டியதில்லை என்று ஆதன் புரிந்து கொண்டான். ஆதன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஏன் இந்த நரி உங்க இடத்துல பிறந்துட்டு உங்களையே கொல்றதுக்கு இப்படி கொலவெறியோடு இருக்கு? அதிகாரத்துக்காகவா, இல்ல உங்களை அடக்கி வாழணும்னு ஆணவத்தோடையா என்று கேட்டான். அப்போது அங்கு வந்த ஒரு வெள்ளை நிறமான புலி பீஸ்ட் ஆதனை பார்த்து, அவன் எங்க இனம்னு நீயாதான் முடிவு பண்ணிக்கிட்ட, அதுக்கும் எங்க இனத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல என்று தகவலை பரிமாறியது. அதை கேட்ட ஆதன் அதிர்ச்சி அடைந்தான். அப்போது அங்கு வந்த யானை பீஸ்ட் ஆதனை பார்த்து, இந்த விஷயத்தை பத்தி நான் உனக்கு முழுசா சொல்றேன். இந்த வெள்ளை நரி இந்த இடத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்துச்சு. அப்போ இது 6வது டிமானிக் மாஸ்டர் லெவல் சக்தியில இருந்துச்சு. அப்புறம் இதோட சக்தி ரொம்ப வலிமையானதா இருந்துச்சு. இதுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல எங்களை அடிச்சு கொல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதை தடுக்க போன எங்க டிமானிக் பாதாளத்தோட மாஸ்டர் இந்த வெள்ளை நரி கொன்றுச்சு. அந்த நாள்ல நாங்க எல்லாருமே இதுக்கு அடிமையா மாறிட்டோம் என்று வருத்தத்துடன் தகவலை பரிமாறியது. அதை கேட்டதும் ஆதன் சிறிது நேரம் அங்குமிங்கும் நடந்து யோசித்துக் கொண்டே இருந்தான். அதன் பிறகு அந்த யானை மற்றும் அனைத்து பீஸ்டுகளையும் பார்த்து, என்னைக்காவது அந்த வெள்ளை நரி அந்த இடத்த விட்டு அடிச்சு வரட்டணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா என்று கேட்டான் ஆதன். அதை கேட்டதும் அங்கிருந்த ஆயிரக்கணக்கான பீஸ்டுகள், சிவப்பு நிறமான கரடி, வெள்ளை புலி, நீல நிறமான யானை என்று அனைத்தும் பயத்தில் ஒரு அடி பின்னால் சென்று உறைந்து போய் ஆதனை பார்த்து கொண்டிருந்தது. அப்போது கரடி ஆதனுக்கு அருகில் வந்து, பார்த்து பேசு, நீ சொன்ன வார்த்தை மட்டும் அந்த நரிக்கோ இல்ல அந்த பூனைக்கோ கேட்டுச்சு, உன்னை கொல்றதும் இல்லாம எங்க எல்லாரையும் அது கொன்னு மண்ணுல புதைச்சிரும் என்று தகவலை பரிமாறியது.
அதை கேட்ட ஆதன், இங்க பாருங்க, உங்க சக்தி உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நீங்க இன்னும் பயந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க எதிர்த்து அடிச்சாதான் நாளைக்கு வர்ற வருங்கால சந்ததிகள் இந்த இடத்துல உயிர் பயம் இல்லாம சந்தோஷமா வாழ முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களால முடியும். நான் இருக்கேன் உங்க கூட பக்கபலமா, நம்ம சேர்ந்து அடிப்போம் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறினான். அதை கேட்ட புலி மற்றும் அனைத்து பீஸ்டுகளும் ஒன்றுக்கொன்று முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. அங்கிருந்த எந்த ஒரு பீஸ்டும் ஆதனின் பேச்சை கேட்டு முன்வரவில்லை. அதை பார்த்த ஆதனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நீங்க எல்லாம் உங்க சக்தியோட வேல்யூ தெரியாம இப்படி தயங்கிக்கிட்டு ஒரு நரிக்கு அடிமையா இருக்கீங்க. நீங்க சும்மா எங்க உலகத்துக்குள்ள வந்தும் பாருங்க. உங்களை பார்த்தா பயந்து ஓடாத ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம். நீங்க இப்படியே உங்க கோபத்தை முழுங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த வெள்ளை நரி உங்க எல்லாரையும் அதோட நிரந்தரமான அடிமையா மாத்திரும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. இதுக்கு மேலேயும் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க உலகத்துல இன்னொருத்தருக்கு அடிமையா வாழ்ந்துதான் செத்து போகணும் என்று கூறினான். ஆதனின் ஆதங்கமும் கோபமும் நியாயமானதுதான் என்று அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளுக்கும் புரிந்தது. ஏனென்றால் அந்த பீஸ்டுகள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். அப்படி இருக்கும்போது அவர்களது ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த வெள்ளை நரி அந்த இடத்திற்கு வந்த பிறகு அவர்களது சந்தோஷமெல்லாம் காணல் நீராக மாறியது. அந்த பீஸ்டுகள் எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்ததோ இப்போது அதைவிட பல மடங்கு மோசமான வெள்ளை நரியால் நடத்தப்பட்டு வருகிறது. இப்படியே நாட்கள் கடந்து போனால் ஆதன் சொன்னவாறு இந்த பீஸ்டுகள் அனைத்தும் அந்த வெள்ளை நரிக்கு அடிமையாக மாறி இறந்துதான் போகும். அங்கிருந்த சில பீஸ்டுகள் ஆதன் கூறியதை கேட்டு சிந்திக்க ஆரம்பித்தது. ஆனால் சில பீஸ்டுகள் அந்த விஷயத்தை நினைத்து பார்த்தே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஆதன் அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளையும் திரும்பி பார்த்தான். அங்கிருந்த எந்த ஒரு பீஸ்டும் ஆதனுக்கு பதில் சொல்லாததால் அவன் அதன் பிறகு முகத்தை சுளித்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். ஏனென்றால் ஆதன் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டான். இனி முடிவெடுக்க வேண்டியது பீஸ்டுகளின் கையில்தான் இருக்கிறது. ஆதன் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று அந்த வெள்ளை நரி கொடுத்த மாத்திரையை தனது வாயில் போட்டுக்கொண்டு தியானத்தை ஆரம்பித்தான். 3 நாட்கள் வேகமாக கடந்தோடியது. அந்த வெள்ளை நிற நரி அங்கு வருவதாக கூறிய நாள் அது. அன்றுதான் ஆதன் வாழப்போகிறானா அல்லது இறக்கப் போகிறானா என்ற வெள்ளை நரி முடிவெடுக்கப் போகும் நாள். ஆதனின் சக்தி அந்த வெள்ளை நரிக்கு ஈடாக இல்லாவிட்டாலும் அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தால் போராடி பார்க்கலாம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த வெள்ளை நரி கொடுத்த மாத்திரை ஆதனின் உடம்பை நன்கு சார்ந்து கொண்டது. அது ஆதனுக்கு எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் என்று அனைத்தும் இடத்திற்கும் வலிமை கொடுக்கும். ஆதனின் மனது ஏதோ குழப்பத்தில் இருந்தது. அந்த வெள்ளை நரிக்கு நாம் ஏன் நமது உடம்பை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். சிறிது நேரத்தில் இப்படி வலிமைப்படுத்திக் கொண்டாலும் நல்லதுதான், ஏனென்றால் அந்த வெள்ளை நரியோடு சண்டை போட உதவும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆதன் அந்த 3 நாட்கள் அந்த இடத்தை விட்டு சற்றும் நகராமல் சிறப்பாக தியானம் செய்து முடித்தான். ஆனால் இப்போதுதான் அவனுக்கு 1000 கேள்விகள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் மனது ஒரு நிலையில் இல்லாததால் அவன் சிறிது நேரம் உறங்கலாம் என்று எண்ணி அங்கிருந்த பாறையில் தலை வைத்து படுத்தான். ஆதன் முன்பு யாரோ நின்று கொண்டிருப்பது போல உணர்ந்தான். அதனால் அவன் மெல்ல கண் திறந்து பார்த்தான். அங்கு அவன் முன்பு அந்த யானை பீஸ்ட், புலி பீஸ்ட், கரடி பீஸ்ட் மற்றும் அனைத்து சின்ன சின்ன பீஸ்டுகளும் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதன், என்னப்பா எல்லாரும் ஏன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கீங்க? எங்க உங்க தலைவன் வந்துட்டானா? அவனை வர சொல்லுங்க. நீங்க எல்லாம் வேண்டாம், நானே என்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு முடிஞ்சா ஜெயிக்கிறேன், இல்லனா அவனாவது என் உடம்ப பயன்படுத்திக்கட்டும் என்று கூறினான். இல்ல, நீ தனியாலாம் சண்டை போட வேணாம், உன் கூட நாங்களும் அவன் கூட சண்டை போடுறோம்னு சொல்லதான் வந்தோம் என்று யானை பீஸ்ட் தனது செய்தியை ஆதனுக்கு லைட் ரைஸ் மூலமாக பரிமாறியது. அது கேட்டதும் ஆதனுக்கு அளவில்லாத சந்தோஷமாக இருந்தது. அவன் அந்த யானை பீஸ்டை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான். நீங்க எல்லாம் உண்மையாதான் சொல்றீங்களா? நீங்க என் கூட சேர்ந்து அந்த நரி கூட சண்டை போட தயாரா இருக்கீங்களா? அதனால பல உயிர் சேதம் ஏற்படும், பரவாயில்லையா என்று கேட்டான் ஆதன். பரவாயில்ல, நாங்கெல்லாம் கலந்து பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். நீ சொன்ன மாதிரி எதிர்த்து வாழ்றோம், இருந்தா ஆள்றோம், இல்லைன்னா சாகுறோம் என்று புலி பீஸ்ட் தனது செய்தியை தனது லைட் ரைஸ் மூலமாக ஆதனிடம் பரிமாறியது. அதைத் தொடர்ந்து கரடியும் முன்வந்து ஆதனை பார்த்து, நாங்க எல்லாரும் நீ சொல்றதை கேட்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். பிளான் என்னன்னு நீ சொல்லு, அதை பக்காவா பண்ண வேண்டியது எங்க வேலை. அந்த வெள்ளை நரியே இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போகுது, நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லு என்று தனது தகவலை பரிமாறியது. என்னடா இது, நான் பாக்குறது கனவா நிஜமா? இப்படி ஆள் மாத்தி ஆள் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அந்த நரிய நரி வழியிலேயே போய் தந்திரமா கொல்லணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் என்று நினைத்தான் ஆதன். அப்போது ஆதன் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த சின்ன பீஸ்ட், அந்த நரி வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும், நீ நல்ல நேரம் எடுத்து யோசிச்சு ஒரு திட்டம் போடு, அந்த திட்டத்தை நாங்க நல்லபடியா பண்ணி முடிக்கிறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் கலைந்து சென்றது. ஆதன் திட்டம் வெற்றி பெறுமா? வெள்ளை நரி ஆதனிடம் தந்திரத்தில் வீழுமா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?